வெல்கம் டு ஃபேஸ் மாஸ் திறக்கம். யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கே துரோகம் பண்ணுறதுக்கு துணிஞ்சுட்டாங்க. ஸோ 3 முன்னாள் அமைச்சர்களை பார்த்தீங்கன்னா தலைமையில் எப்படியாவது இந்த பொதுக்குழு கூட்டிடலான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ அவைத்தலைவர் நினச்சா தான் கூட்ட முடியும். தமிழ் மக்கள் ஹுசேனை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு கூட்டி எடப்பாடி பழனிசாமிக்கு செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பழனிசாமி காதுக்கு அந்த தகவல் போக எடப்பாடி மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆகிருக்காதா தகவல் இருக்குது. ஏன்னா சசிகலா, ஓபிஎஸ், எடப்பாடி அணியை சேர்ந்த ஒரு முக்கியமான கொங்கு மண்டல 2 முன்னாள் அமைச்சர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகும்போது எடப்பாடி பழனிசாமியால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இந்த கள்ளச்சாராயம் விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் போராட்டம் இழுத்துகிட்டே போனால் இது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா இப்போ நம்மளுக்கு தெரியும் ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டம் நடத்தினார். ஸோ அது பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா டிவியில் வரும்ன்ற எதிர்பார்ப்பு அவருக்கு இருந்துச்சு. ஆனால் வரவே இல்லை. அந்த கள்ளச்சாராயம் மேட்டை தான் அன்றைக்கி போயிட்டுச்சு. ஓபிஎஸோட மேட்டரே பார்த்திங்கன்னா மறந்துட்டாங்க. அதே மாதிரி சசிகலா பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் எடுத்துகிட்டு போகலாம், கொடநாடு விஷயமா எடுத்துகிட்டு போகலாம்ன்ற மாதிரி போகும்போது இந்த கள்ளச்சாராயம் விஷயம். ஸோ இந்த கொடநாடு விஷயம் போய் அப்புறம் பேசினா ஒன்றுமே யூஸ் ஆகாமல் போயிடும். இந்த மேட்டர் தான் கள்ளச்சாராயம் மேட்டர் தான் எல்லாருமே பேசுவாங்க. எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா போராட்டம் நடத்துகிறதா தான் காமிப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பின்வாங்கியதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி இந்த போராட்டம்லாம் முடியட்டும், நம்ம இந்த கள்ளச்சாராயம் பார்த்திங்கன்னா முழுமையாக கொஞ்சம் அந்த பேச்சுக்கள் கம்மியானோன்னா உடனே பார்த்திங்கன்னா சசிகலாம், ஓபிஎஸ் இந்த கொடநாடு விஷயமா பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.